வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய யூடியூப் வீடியோவில் காப்பிரைட் மியூசிக் இருந்துச்சுன்னா அந்த மியூசிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு காப்பிரைட் இல்லாத மியூசிக்கை ஆட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வீடியோக்கு வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். நான் நோ காப்பிரைட் மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்துப்போம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்டெக் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். அதை ப்ளூ கலரில் டிக் விழுற மாதிரி டச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். யுவர் சேனல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகும். லோட் ஆகி வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு இன் பேஜுக்கு வருவீங்க. வந்தவொடனே மேனேஜ் வீடியோன்றதை கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஐக்கானுக்கு கீழவே ஸ்க்ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வீடியோன்ற ஆப்ஷன்ஸை வந்து செகண்டாக வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஐக்கானுக்கு கீழே 2வது ஆப்ஷன் தான் வரும். அது வந்து உங்களுடைய கண்டென்ட் எல்லாமே காட்டும். ஸோ சேனல் கண்டென்ட்லாம் காட்டினவுடனே இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் காப்பிரைட் கிளைம் அப்படின்னு இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் சி டீட்டெயில்ஸ்ன்றதை டச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் வருவீங்க. வந்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் வந்து உங்களுக்கு காப்பிரைட் வந்திருக்கு அப்படின்றது வந்து இதில் காட்டும், க்ளீனாக காட்டும். அது எந்த சேனல் மூலிமா உங்களுக்கு வந்திருக்குன்றதும் வந்து ரைட்டில் வந்து தெரியும். பார்த்திங்கன்னா 000லேருந்து 1.18 வரைக்கும் வந்து காப்பிரைட் இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த செலெக்ஷன் ஆப்ஷனை கொடுக்குறேன். இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ ஒன்று வந்து டிஸ்ட்ரிபியூட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும், இல்லைனா மியூட் சாங் கேட்கும், இல்லைனா ரீப்ளேஸ் சாங். நம்ம வந்து ரீப்ளேஸ் சாங் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு வருவீங்க. இந்த பாடல் இதில் எல்லாமே வந்து இதில் காட்டும். இதெல்லாம் ஃப்ரீ மியூசிக் தான். ஸோ இதுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்ற மியூசிக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த இடத்துல டன் கொடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆகும். அடுத்து தேவைன்னா மியூசிக் ப்ளே ஆகும். அடுத்தது இந்த ஆடுன்றதை கொடுத்துக்கலாம். நமக்கு தேவைன்றதை கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் பட்டனை கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ சேவ்ன்றதை கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துட்டோம். பேக் வந்து செக்கிங் ஒன் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. கொஞ்சம் நேரத்தில் அது வந்து அது சேஞ்ச் ஆகிடும். இங்கே ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ ரீஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி ஃப்ரண்ட்டில் போகலாமா, கொஞ்சம் நேரம் ஆகும், அது டைம் எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நூன் வந்துடுச்சு. ஸோ அந்த காப்பிரைட் வந்து கிளைம் ஆகிடுச்சு. ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோட இதுவை. மியூசிக் நான் கொடுத்துருந்தது வந்து அதில் வந்து மங்காத்தா மியூசிக் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் வந்து காப்பிரைட் வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் கிளைம் ஆகிருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.